தமிழ் உபதேசங்கள் முகமது ஆபித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். மனிதனுக்கு பிரச்சனை, அதனால் கடவுளுக்கே அர்ச்சனை. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. வீரன் சாவதில்லை, கோழை வாழ்வதே இல்லை. கருப்பு மனிதனின் இரத்தமும் சிவப்புதான், சிவப்பு மனிதனின் நிழலும் கருப்புதான். வியர்வை துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த வாழ்க்கையை அது இனிப்பாக மாற்றும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படுகிறது, பொய் எப்போதும் விரிவாக பேசப்படுகிறது. இப்படி பேசி பேசி நாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய். அவர்களின் பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதே உண்மை. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திரும்ப செலுத்தினாதான் மதிப்பு. உறவினர்களில் யார் முக்கியம் என உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. பணம் கொடுத்து பார், உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுப்பார், மண்ணை வாரி தூற்றும். அருந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு, இறந்து போன உடலுக்கும் ஒரு வீட்டில் ஒரு இடம் உண்டு. இதுதான் உண்மை, இதுவே மனித வாழ்க்கை. நீயா இரு. நீர் நெருப்பாக ஆசைப்படுவதில்லை, பூனை புலியாக நினைப்பதில்லை. மனிதா, நீ மட்டும் ஏன் மற்ற மனிதரை போல் வர வேண்டும் என நினைக்கிறாய்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திறமை உண்டு, இயல்பா இருக்க தானாக வெளிக்காட்டும். எனவே மற்றவராக மாற நினைத்து மட்டமாகி போகாதே. சிதறாத எண்ணமும் பதறாத மனமும் கொண்டிரு, வெற்றி தானாய் உன்னை தேடி வரும். வெறுங்கையாகும் அளவிற்கு தர்மம் செய்யாதீர்கள், முகம் சிவக்கும் அளவிற்கு கோபப்படாதீர்கள். குறுக்கு வழியில் போகும் அளவிற்கு பொறாமைப்படாதீர்கள். மனம் வலிக்கும் அளவிற்கு வார்த்தையை விடாதீர்கள். பழிவாங்கும் அளவிற்கு செயல்களை செய்யாதீர்கள். கண்ணீர் வடியும் அளவிற்கு கவலைப்படாதீர்கள். நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் தந்த பரிசு, நீங்கள் இழப்பதெல்லாம் மற்றவருக்கு தரும் வாய்ப்பு. நேரங்கள் நேர்மையானவை, அதனால் தான் அவை யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ஏழையின் வீட்டில் பசிதான் நோய்க்கு காரணம், பணக்காரன் வீட்டின் உணவுதான் நோய்க்கு காரணம். வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால், தற்கொலை செய்யும் அளவிற்கு தைரியம் இருந்தால் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். நமது உடல் நலத்தின் விலை உயர்ந்த மதிப்பு மருத்துவமனை சென்ற பின்பே தான் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் துவா அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.